ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் தைப்பூசம் ஸ்பெஷல் சக்கரை பொங்கல் தாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் பச்சரிசி, 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டு அரிசியும் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 4 கப்பு தண்ணி, 1 கப்பு காய்ச்சின பால் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. எந்த கிளாஸில் நம்ம அரிசி எடுக்கிறோமோ அதே கிளாஸில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சு 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பொங்கல் வேகட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு வெல்லம், 1 கப்பு தண்ணி ஊற்றி வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா சூடு பண்ணுங்கள். வெல்லம் கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. பொங்கல் வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வடிகட்டி மூலமாக கரைச்சி வச்ச வெள்ளை தண்ணியை பொங்கலில் ஆட் பண்ணுங்கள். மெதுவாக 5 மினிட்ஸ் நல்லா கிளறி விடுங்க. பொங்கலும் வெல்லமும் நல்லா சேர்ந்து வரும். இப்போ வறுத்து வச்ச முந்திரி சேர்த்து 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. தண்ணியும் பாலும் சேர்க்கிறதால பொங்கல் சீக்கிரமாக கெட்டியாகாமல் தளன்னு இருக்கும். இதை ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.